2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 585ஆம் இடம் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுகாவில் உள்ள கட்டரசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார் அவர்கள். குடிமைப்பணி முதன்மை தேர்வு முழுவதும் தமிழில் எழுதி இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அருண்குமார் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை கட்டரசம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியிலும், உயர்நிலை பள்ளி படிப்பை தீர்த்தமலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் படிச்சிருக்காரு. தனது மேல்நிலை பள்ளி படிப்பை அரூரில் உள்ள அன்னை மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காரு. தனது பொறியியல் பட்டப்படிப்பை வானூர்தி பொறியியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்திலிருந்து படிச்சு முடிச்சிருக்காரு. சிறிது காலம் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு அரசு தேர்வை எழுத முடிவு செய்து 2018ஆம் ஆண்டிலிருந்து குடிமைப்பணி தேர்வை இவர் எழுதிட்டு வராரு. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மத்திய ஆயுத காவல் படை தேர்வில் 302வது இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு. தற்போது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் புரோகிராம்ல பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவருடைய குடும்பம் சாதாரண விவசாய குடும்பம். இவருடைய தந்தையார் திரு அருணாச்சலம் மற்றும் தாயார் கோவிந்தி இருவரும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவருக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. குடிமைப்பணி தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும், இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற வழிமுறைகளையும் நமக்கு இங்க அவர் சொல்லியிருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். அருண்குமார், உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கட்டரசம்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவன். இப்பொழுது நடந்து முடிஞ்ச யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025ல் நான் முழுக்க என்னுடைய முதன்மை தேர்வு தமிழில் எழுதி ஆல் இண்டியா ரேங்க் 585 ரேங்க் வாங்கியிருக்கேன். மேலும் நான் என்னுடைய ஆரம்ப பள்ளியை அரசு பள்ளியில் படிச்சிருந்தேன். அப்புறம் நான் வந்து காலேஜ் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கு எந்த மாதிரி புக்ஸு படிக்கணும், எந்த வழி வகையில் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஐடியா இல்லை. காலேஜ் வரும்போது தான் எனக்கு வந்து நம்மளால் தமிழ் வழியிலையும் எக்ஸாம்ஸ் எழுத முடியுன்ற ஒரு நம்பிக்கை தந்தது. அதே சமயம் நம்ம எந்த வழி வகையில் செல்லலாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கு பேட்டர்ன் என்ன அப்படின்றது காலேஜில் தான் தெரிய வந்துச்சு. ஸோ காலேஜில் தான் என்னுடைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் என்ற நோக்கத்துக்கான ஒரு விதை அங்கே தான் எழப்பட்டது. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? இந்த தேர்வுக்காக நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக ப்ரிப்பரேஷன் தான் சார் இருக்கேன். என்னுடைய முதன்மையான நோக்கம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக தான், அதுக்காக தான் படிச்சுட்ருக்கேன். பட் இதுக்கு நடுவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அதே மாதிரி யூபிஎஸ்சியோட கண்டக்ட் பண்ணுற இன்னொரு எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம்ஸும் எழுதியிருக்கேன். நீங்கள் வேலை ஏதாவது பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? நான் காலேஜ் முடித்த உடனே நான் வந்து ஒரு 7 மாதம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸில் 7 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை குவிட் பண்ணிட்டு தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய பயணம் வந்து 8 ஆண்டுகள்ன்றதுனால முதல்ல சில வருடங்கள் வந்து எனக்கு ஃபேமிலியிலும் சரி, என்னுடைய நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பொருளாதார உதவி இருந்தாலும் சரி, நம்மளுடைய இருக்கிறதுக்கான அந்த ரூம் மற்றும் அந்த உணவு எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு வந்து நான் வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமப்பட்ட சமயத்தில் ஃப்ரீலான்சிங் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா நிறைய தனியார் பயிற்சி நிறுவனத்தில் மென்டார் மற்றும் எவாலுவேஷன் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்களே இந்த தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டீர்களா? பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஓனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எந்த பயிற்சி நிறுவனத்துக்கும் செல்லலை. நானாக தான் புக்ஸ் வாங்கி படித்து யூடியூப்பில் கொஞ்சம் தெரிஞ்சு மற்றும் என்னோடய நண்பர்களோட உதவியை எடுத்துக்கிட்டேன். நண்பர்கள் வந்து எந்தெந்த புக்ஸ் படிக்கணும், இதெல்லாம் நீங்கள் மெட்டீரியல்ஸ் படிங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் தொடர்ந்து பயிற்சியில் இருக்கும்பொழுது டெஸ்ட் சீரீஸ்க்காகவும் சில ஆப்ஷனல் டெஸ்ட்டுக்காகவும் நான் பிற நிறுவனங்களில் வந்து சேர்ந்து படித்தேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரசு நிறுவனத்தில் நான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான உபயோகமாக இருந்தது. அரசு நிறுவனம் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நான் வந்து முன்னாடி படிச்சிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக சர்வீஸ் வாங்கும்போதும் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்காகவும் இன்டர்வியூக்காகவும் நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் தங்கி படிச்சிருந்தேன். ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே சுயமாக தயார் செய்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா? சார், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் வந்து ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து தான் படிக்கணும்னு கிடையாது. நாம் தனியாக வீட்டிலிருந்தே படிக்க முடியும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நான் முதல் திட்டத்தின் மூலமாகவும் சரி, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலமாகவும் சரி, ஏஎம்டிஎன்ற யூடியூப் சேனல் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் யூடியூப் சேனல்ஸ், இது மூலமாக ரொம்ப தரமான கல்வி, அதாவது தரமான வகுப்புகளை
இலவசமாக எடுத்து எல்லாத்துக்கும் ஓப்பன் சோர்ஸில் போடுறதுனால அது மூலமாகவே நம்ம படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளால் தயார்படுத்திக்க முடியும். அதே சமயம் டெஸ்ட் சீரிஸும் கவர்மெண்ட் வந்து 4 முதல் திட்டத்தில் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டிலிருந்தே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் தாராளமாக படிக்க முடியும். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக சார், முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வேலை செய்து கொண்டேவும் படிக்க முடியும். வேலை நேரத்தையும் நம்மளுடைய படிக்கிற நேரத்தையும் சரியாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா கட்டாயம் படிக்க முடியும். என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் இப்போ லாஸ்ட் 1 வருஷமாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணும்போது என்னுடைய டே டைம் வந்து நான் ஃபெலோஷிப்பில் ஒர்க் இருந்தாலும் இரவு நேரங்களில் இல்லை மாலை நேரங்களில் நான் வந்து நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் சொல்லும்போது கரெக்டான திட்டமிடல் இருந்துச்சுன்னா நம்ம வேலை செஞ்சு கொண்டே படிக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி நீங்கள் தேர்வு செஞ்சீங்க? என்னுடைய விருப்ப பாடம் வந்து தமிழ் இலக்கியம். நான் வந்து படித்தது வந்து இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் போகலை. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இதை படிக்கலான்னு தோணும்போது ஸோ விருப்ப பாடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது எந்த விருப்ப பாடம் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் போகாமல் தனியாகவே நம்மளால் படிக்க முடியும் அப்படின்றத நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது நான் பள்ளியில் தமிழ் கொஞ்சம் விருப்பமாக படித்ததுனால தமிழ் விருப்ப பாடத்தில் படிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ் இலக்கியத்தை என்னுடைய விருப்ப பாடமாக எடுத்து நானாகவே முதல்ல ஓனாக படித்து என்னோடய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போட்டு தமிழ் விருப்ப பாடத்தை நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அருண்குமார், உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அதுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? ஆக்சுவலாக நேர்முகத் தேர்வு வந்து இருக்கிற எக்ஸாம்ஸில் ரொம்பவே மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு பகுதி. நான் வந்து ஆங்கிலத்தில் பெரிய புலமைலாம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஆகட்டும், நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், மார்க் இன்டர்வியூ போகும்போது என்னை இன்னும் நிறைய மேம்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருந்தாங்க. அது மூலமாக நான் மேம்படுத்திக்கிட்டேன். ஆனால் ஃபைனல் இன்டர்வியூ வந்து ரொம்ப காடியில் இருந்தது. நம்மளுடைய பர்சனாலிட்டி என்ன, நம்மளுடைய ஒப்பீனியன் என்னன்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து என்னுடைய பயிற்சியை விட என்னுடைய இன்டர்வியூ வந்து மெயின் இன்டர்வியூ வந்து ஓரளவுக்கு இலகுவாக தான் இருந்தது. நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது உதவியாக இருக்கும். நான் இந்த தேர்வுக்கு சரியாக 8 வருடங்களுக்கு மேலே படிச்சுட்ருக்கேன். இது என்னுடைய 3வது இன்டர்வியூ. இன்னும் என்னென்ன பாடங்கள் படித்தோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக என்னென்ன புத்தகங்கள் படிப்போம் அப்படின்னா என்சிஆர்டி படிப்போம். நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கு என்சிஆர்டி படிப்போம். அதே சமயம் ஒவ்வொரு புக்ஸும் சப்ஜெக்ட்ஸுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜாகிரபிக்கு அதுக்குன்னு நம்ம பேசிக் மெட்டீரியல்ஸ் படிப்போம். லக்ஷ்மிகாந்த் புக்கு, ஸ்பெக்ட்ரம், ஜிசி லியாங் இந்த மாதிரி புக்ஸ் படிப்போம். இதை கட்டாயம் படிக்கணும். அதை தான் நானும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நிறைய டெஸ்ட் சீரிஸ் நான் எழுதியிருந்தேன். நிறைய டெஸ்ட் சீரிஸ் எழுதும்போது ஒரு சில பாடங்களில் நம்மளுக்கு வந்து சரியான புரிதல் இல்லைனாலுமே டெஸ்ட் எழுதும்போது அதை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே சமயம் அடிப்படை பாடங்களை ரொம்ப கிளாரிட்டியோடு படிக்க வேண்டியது அவசியம். அந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸில் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக ரொம்ப அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அடுத்து முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் டெஸ்ட் சீரிஸ் நிறைய போட்டிருந்தேன். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணும்போது அது மூலமாக நாம் நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஒரு லாஸ்ட் 15 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணாலே எக்ஸாம்ஸ் ட்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த பாடங்களில் எந்தெந்த பாடப்பகுதியில் நம்ம ரொம்ப அதிக கவனத்தை செலுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கலாம். தமிழ் வழியில் குடிமைப்பணி தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். முக்கியமாக தமிழ் வழி புத்தகங்கள் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் சமாளித்து இந்த வெற்றியை அடைஞ்சிங்க? நான் என்னுடைய முதன்மை தேர்வு முழுக்க தமிழில் தான் எழுதியிருந்தேன். நான் வந்து எந்த மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா படித்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட நம்மளுடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட புத்தகங்களை தான் படித்தேன். நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். அது எதுக்காக அப்படின்னா, நிறைய கலை சொற்களுக்கும் அந்த ஒரு சில பாடப்பகுதிகளோட இன்னும் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் படிச்சிருந்தேன். மற்றபடி நான் எந்த மார்க்கெட் புக்ஸும் படிக்கவே இல்லை. அதாவது நம்ம ஆங்கிலத்தில் நம்ம மற்ற ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அந்த புக்ஸு ப்ளஸ் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட புத்தகங்கள் இது மட்டும்தான் படித்தேன். நான் வேறு எந்த மார்க்கெட்டில் இருக்கிற புக்ஸும் படிக்கலை. ஆனால் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் உதவி ரொம்ப உபயோகமாக இருந்தது. என் நண்பர்கள் வந்து அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஷேர் பண்ணி அதை படிக்கிறதுக்காகவும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு நிறைய இன்புட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
அருண்குமார், இந்த கடுமையான போட்டித் தேர்வு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் 8 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னுடைய இலக்கு நான் வந்து நிர்ணயிச்சுட்டு அதை அடையிற வரைக்கும் போராடணும் அப்படின்ற ஒரு போராட்ட குணத்தை எனக்கு அது கற்றுக் கொடுத்துருக்கு. அடுத்து ரெசிலியன்ஸு, சில தோல்விகள் வந்தாலும் தோண்டு விடக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய்யணும், அந்த பர்சிவரன்ஸ் எனக்கு உணர்த்தியிருக்கு. அதே சமயம் என்னை ரொம்ப ஹம்பிள் ஆக்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த நம்ம எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் இருக்குது, நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம கரெக்டான மார்க்ஸ் எடுக்காமல் ஃபெயில் ஆகும்போது, அந்த அடுத்த லைனில் கிராஸ் ஆகாத போது நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும், நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் என்னை ரொம்ப அம்பலாக்கியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மத்திய ஆயுத காவல் படை தேர்விலையும் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அந்த தேர்வு பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சென்ட்ரலாக யூபிஎஸ்சி நடத்துகிற இன்னொரு எக்ஸாம்ஸ் சிஏபிஎஃப் 2024 எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். நான் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் முதன்மையாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது சரி அடுத்து இன்னொரு எக்ஸாம்ஸ் எழுதலான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தேன். அது வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போஸ்ட், அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற துணை இராணுவ படைக்கான ஒரு குரூப் 1 சர்வீஸு. அந்த எக்ஸாம்ஸ் நான் எழுதியிருந்தேன். அதில் வந்து நான் ஆல் இண்டியா ரேங்க் 302வது ரேங்க் வாங்கியிருந்தேன். அதுக்காக நான் தனியாக என்னென்ன பயிற்சி செஞ்சேன் அப்படின்னா, அந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயே 2 இருக்கும். ஒன்று ஜிஎஸ் இருக்கும், இன்னொன்று வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும், ஒரே நாள் இருக்கும். இந்த 2 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம்னா நமக்கு அடுத்து வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கலில் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெல்லியில் நம்மளுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த ப்ராசஸை கிளியர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு அது செலெக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் வருவாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னும் அதிகமாக எழுத வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா நான் போயிருக்கும்போது தமிழ்நாட்டு மாணவர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இன்னும் தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதலான்றது என்னுடைய எண்ணம். போட்டித் தேர்வு, முக்கியமாக குடிமை பணி தேர்வை எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? தற்போது இருக்க சூழலில் போட்டித் தேர்வுகள் ரொம்பவே அதிகமான போட்டிகள் நிறைந்ததாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவது என்னென்னா, நம்மளுடைய இலக்கை நாம் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். நம்மளுடைய எக்ஸாம்ஸ் இது தான், இந்த எக்ஸாம்ஸ் தான் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு உயர்ந்த இலக்கையை வச்சுக்கிட்டு அதற்கு தொடர்ந்து நம்ம போராடணும். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து போராடணும். நம்ம நிறைய டேலண்டான பர்சன்ஸ் வந்தாலுமே தொடர்ந்து போராடாமல் பாதியிலே போயிட்டோம் அப்படின்னா அவுட்கம் வராது. ஸோ தொடர்ந்து போராடுறது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். அடுத்து என்னென்னா, குறிப்பாக என்ன மாதிரி கிராமப்புற மாணவர்கள்லேருந்து வரும்போது இல்லை தமிழ் வழியில் படிச்சுட்டு வரும்போது இந்த எக்ஸாம்ஸ் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு பயம் இருக்கும். அந்த பயத்தை எல்லாத்தையும் விடுங்க. உங்களுக்கு ஆசை இருந்து அதுக்கான தகுதிகள் நீங்கள் வளர்த்துக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ் படிக்க வாங்க. இதுக்கு நம்ம போட்டித் தேர்வு மாணவர்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ படிக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக கட்டாயம் நம்மளால் இந்த எக்ஸாம்ஸை அடைய முடியும். ஸோ நம்ம இலக்கை தைரியமாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து போராடுங்க. நம்மளால் கட்டாயம் இலக்கை அடைய முடியும். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. இந்த வேலையில் கடந்த 8 வருடங்களுக்கு மேலே 8 ஆண்டுகளுக்கு மேலே நான் தொடர்ந்து இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இருக்கிறதுக்கு எனக்கு பல பேர் உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், என்னுடைய கல்லூரி ஆசிரியர்கள், பிறகு என்னுடைய ஊர் இளைஞர்கள், இவங்க எல்லாமே எனக்கு ஆரம்ப காலத்தில் இதை படிக்கணுன்ற ரொம்ப ஆர்வத்தை தூண்டினவங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய சகோதரர்கள், அவங்க இது என்னுடைய வெற்றி மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தின் வெற்றி, என்னுடைய ஊரோட வெற்றி அப்படின்னு தொடர்ந்து கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே ஒவ்வொரு புள்ளியில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு மீண்டும் நன்றி. அடுத்தது, பொருளாதார அளவில் நான் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னுடைய நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் நான் தொடர்ந்து எழுதும்போது பாஸை விட ஃபெயில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நான் வீட்டில் சொல்கிறதுக்கும் மற்ற என்னுடைய மென்டார்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கும் எப்படி நம்ம ஃபெயில் ஆகிடுதுன்னு சொல்கிறதுக்காக. ஆனால் ஒவ்வொரு முறை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லும் போதும்
உன்னால் முடியும் தொடர்ந்து எழுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஊக்கம் கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய மென்டார் டாக்டர் சங்கர் சரவணன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும்போது, தமிழில் எழுதி கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு போதிய பயிற்றுனர்களோ நம்மளுடைய பேப்பர்ஸை எவாலுவேஷன் பண்ணி தரத்துக்கோ பெரிய ஆட்கள் யாருமே இல்லை மார்க்கெட்டில் இப்போ இருக்கும் பொழுது. அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா என்னுடைய நண்பர்கள். நான் என்னுடைய மெட்டீரியல்ஸ் வந்து சுப்ராஜ் அவருடைய நோட்ஸ் வாங்கி தான் படிச்சிருந்தேன். அதே சமயம் காமராஜ் அவர் தான் என்னுடைய நிறைய பேப்பர் எவாலுவேஷன் பண்ணி கொடுத்தாங்க. காமராஜ், கௌசிகா, கவிதா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த ஜேர்னியில். இது மட்டும் இல்லாமல் ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.